லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ரஜினி, என்னங்க இங்க நின்னுட்டு இருக்கீங்க? என்ன தேடினீங்களாமே? அது சும்மாதான். உன் கூட நிலா வெளிச்சத்துல தனியா இருக்கணும்னு தோணுச்சு. ஆமா, நீயே இவ்வளவு லேட்டு? எங்க போயிருந்த? அதுவா, ஃபாரின் கிளம்புறேன்ல, அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரேன். அவனுங்க வேற புரியாம ஹாப்பி ஹனிமூன்னு சொல்லி கலாச்சிட்டு இருந்தாங்க. நான் உன் கூட வரேன்னு சொன்னியா? நான்லாம் எதுவுமே சொல்லலைங்க. நான் ஃபாரின் போறேன்னு மட்டும்தான் சொன்னேன். நீங்க இல்லாம நான் போக மாட்டேன்னு அவங்க நினைச்சிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் புரியாது. பார்த்திபா, பேசுறத கொஞ்சம் சத்தமா பேச வேண்டியதானே? எதுக்கு உனக்குள்ளேயே பேசிக்கிற? நான் ஒன்னும் சொல்லலைங்க. நான் அவங்களுக்கெல்லாம் சொல்லாமலே புரியுது. சொல்லி உங்களுக்கு தான் புரியவே மாட்டேங்குது. ஏங்க, பேசாம என் கூட ஃபாரின் வந்துருங்களேன். இந்த ஒரு தடவை எனக்காக விட்டு கொடுத்தா பாருங்களேன். வாழ்க்கையில நான் உனக்கு எதை வேணாலும் விட்டு கொடுப்பேன். வாழ்க்கையவே விட்டு கொடுன்னு கேட்டா? ஏங்க, உங்க வாழ்க்கையை என் கூட வாழதானே கூப்பிடுறேன். உங்களை யாரு எதை விட்டு கொடுக்க சொன்னாங்க? இல்ல பார்த்திபா, தயவு செஞ்சு இருங்க. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. உங்க குடும்பத்துல இப்ப எல்லாரும் நல்லா சந்தோஷமா அவங்கவுங்க வேலை பார்த்துட்டு தானே இருக்காங்க. மிச்சம் இருக்கிறது நான் ஒருத்தன் தான். மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி ஓடி உதவி செய்றீங்கல்ல, அதுவும் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ எப்படி பிடிக்குமோ அப்படியெல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க. ஏன் ஆசையை நிறைவேற்றுங்கன்னு தானே கேட்கிறேன். ஆமா பார்த்திபா, அவங்களுக்கெல்லாம் பிடிச்சதை செஞ்சு கொடுக்குறேன். ஆனா அவங்களெல்லாம் விட்டு விலகி நிக்கிறேன். உனக்கு ஃபாரின் போறதுதான் பிடிச்சிருக்கு, அதுக்கும் தடையா இருக்காம போயிட்டு வான்னு விலகி நிக்கிறேன். இப்பவும் என்னையே குத்த சொன்னா என்ன அர்த்தம்? ஏங்க, நான் தனியா ஃபாரின் போகணும்னு ஆசைப்படலையே, உங்களையும் கூட்டிட்டு போகணும்னு தானே ஆசைப்படுறேன். உங்க எல்லா கடமையும் முடிஞ்சிருச்சுல்ல. அதான் முரளிக்கு அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிங்க. குபேரன் அண்ணனையும் சங்கரி அண்ணியும் சேர்த்து வச்சாச்சு. அவங்கள குழந்தைங்களை கூட்டு வந்து சந்தோஷமா இருக்காங்க. பொறுப்பே இல்லாம இருந்த மாரிமுத்து மாமாவை செக்யூரிட்டி வேலைக்கு போக வச்சு குடும்பத்தை பொறுப்பா பாத்துக்கிறாரு. சேரவே மாட்டேன்னு இருந்த ராதிகாவையும் சேர்த்து வச்சிட்டீங்க. இதுக்கு மேல இந்த குடும்பத்துக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு சொல்லுங்க? எனக்கு விருப்பம் இல்லையே. ஏன் பார்த்திபா, குடும்பத்துல இருக்கிற மத்தவங்க தான் என்ன புரிஞ்சுக்காம எனக்குன்னு ஒரு ஆசை விருப்பம் இருக்குன்னு யோசிக்காம இருக்காங்கன்னா நீயும் அவங்கள மாதிரி நடந்துக்கிறியே. இத்தனை நாள் நான் மத்தவங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ எனக்காக ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுல நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா உனக்கு அதுல விருப்பம் இல்ல. நான் உன்னை கட்டாயப்படுத்தல, நீயும் என்னை வற்புறுத்தாத. வாங்க மாப்ள, நீங்க கிளம்பிட்டீங்களா? ஆமா மாமா, எனக்கும் சின்ன ஒரு வேலை இருக்கு. நானும் உங்க கூட சேர்ந்து வந்துடுறேனே. சரிங்க மாமா. ஏ முரளி, நீயும் வா. மளிகை லிஸ்ட்டை கொடுத்துட்டு அப்படியே மாப்பிள்ளை கடைக்கு போயிடுவோம். சரிங்கப்பா. போலாம் மாமா. என்னண்ணே அடிச்சு துரத்தியும் வந்து நிக்கிறேன். உன் தம்பி தானே, உன்னை விட்டு எங்க போறேன்? என்னண்ணே வான்னு கூட மாட்டியா? அப்படிலாம் இல்ல சிங்கமுத்து, நான் உன்னை எதிர்பார்க்கல. வாப்பா, உள்ள வா. பாசக்கார அண்ணன், 1000 தான் இருந்தாலும் ரத்த பாசம் விட்டு போகுமா? எதிர்பார்க்காம என்னென்னமோ நடந்து போச்சுண்ணே. எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். எங்க அண்ணன் என்ன விட்டாலும் உன்னை என்னால விட முடியாதுண்ணே. அன்னைக்கு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள பெரிய கலவரமே நடந்து போச்சு. அதுக்காக எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நடந்த எல்லா பிரச்சனைக்கும் என்ன காரணம்,
அதுக்கு யார் காரணம், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். அண்ணே, இந்த ஏரியால பாலம் வரப்போகுது என்ன சொல்றீங்க? அப்படின்னு ஒரு கதையை எடுத்துக்கிட்டு 10 கோடி தரேன் 11 கோடி தரேன்னு வந்தாங்கல்ல, அவங்கள இங்க வர சொல்லி திட்டம் போட்டு அனுப்புனது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேனே. சித்தப்பா என்ன சொல்றீங்க? டேய், ஆமாண்டா மோனே, என்னை மன்னிச்சிடுறா. ஏதோ ஒரு கோவத்துல அடிச்சிட்டேன், மனசுலலாம் வச்சுக்காத. அப்படியெல்லாம் நடக்கணும், நாமெல்லாம் பிரியணும்னு தான் இந்த திட்டத்தையே போட்டிருக்காங்க. என்னம்மா மகாராணி, அதான் எல்லா பிளானையும் கண்டுபிடிச்சிட்டல, இன்னும் ஏன் அங்கேயே இருக்க? கொஞ்சம் சமூகம் சபைக்கு வந்தா சந்தோஷமா இருக்கும். சொல்லுங்க சித்தப்பா. நீ இருந்தாலும் உன் கான்பிடன்ட் லெவலை கண்டு எனக்கு ரொம்ப வியப்பா இருக்குமா. என்கிட்டயும் உன் வேலையை காமிச்சிட்டல. என்ன சித்தப்பா சொல்றீங்க? ஏமா இன்னுமா புரியல உங்க எல்லாருக்கும்? இது எல்லாமே இவளோட பிளான்மா. வந்தவங்க ஒரிஜினல் பில்டர்ஸ் கிடையாது. எல்லாரும் இதோ இந்த மகாராணி கிட்ட காசை வாங்கி இவங்க கொடுத்த ஸ்கிரிப்டை தான் அப்படியே ஒப்பிச்சிட்டு போயிருக்காங்க. இதோ வந்துட்டாங்கல்ல இந்த வீட்டு மாப்பிள்ளைங்க, இவங்களுக்கு உடனதான். சித்தப்பா என்ன பேசுறீங்க? அவங்க எல்லா விஷயத்திலயும் இவளுக்கு உடனடியா தான் இருப்பாங்க. மா, இனிமே என்ன பிளான் போட்டாலும் ஒன்னும் கிளிக்க முடியாது. சிங்கமுத்து, நீ என்ன சொல்ற? நீ என்ன சொல்ல வரங்கிறதே எனக்கு புரியல. அண்ணா, என்னண்ணே கோர்ட் விஷயம் உனக்கு தெரியாதா? தீர்ப்பு நமக்கு சாதகமா தான் முடிஞ்சிருக்கு. அண்ணே, இதோ நிக்கிறாங்களே மாப்பிள்ளைங்க. ஏய், இவங்களுக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கோர்ட்ல முடிவாயிடுச்சு. இதோ இந்த மகாராணி கையெழுத்து போட்டு கொடுத்தாங்களே பத்திரம், நீங்க எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க. இன்னும் ஒரே ஒரு வேலை தான் பேலன்ஸ். நாளைக்கு மறுநாள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுட்டு நீங்க உங்க பணத்தை தாராளமா வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த வீட்டை விற்க கூடாதுன்னு யாரும் தடுக்க முடியாது. அப்புறம் காசு கிடைச்சிட்டா நீங்களும் உங்க லைஃப்ல கஷ்டப்படாம செட்டில் ஆயிடலாம். அப்புறம் சோத்துக்கு வழி இல்லாம நீங்க யாரும் தெருவில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க பிரச்சனைய ஈஸியா சார்ட் அவுட் பண்ணிக்கலாம், லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். அப்புறம் நமக்குள்ள எந்த அளவுக்கு பிரச்சனை வர வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இவ கண்ணு முன்னாடியே இந்த வீட்டை வாங்கி இடிச்சு தரமட்டமாகும். சரிதான் சிங்கமுத்து, இந்த வீட்டை விற்க முடியாதுன்னு யாரும் தடுக்க முடியாது. அப்படி சொல்ல நல்ல சத்தம் போட்டு இதோ நிக்கிறாங்களே, இவனை 2 பேரும் காதலி விழுற மாதிரி சொல்ல. சொல்றேன் சிங்கமுத்து, சொல்றேன். இந்த வீட்டை விற்க, ஏய் கேட்டுக்குங்கடா, இப்போ இந்த வீட்டை விற்கிறதுக்கு எங்களுக்கு யாருக்கும் விருப்பம் இல்ல. என்னண்ண ஒரு மாதிரியா பேசுற? ஆமா சிங்கமுத்து, வீட்டை விற்க வேணான்ற முடிவுக்கு நாங்கெல்லாம் என்னைக்கோ வந்துட்டோம்பா. என்ன காமெடி எதுவும் பண்ணிட்டு இருக்கியா? நினைச்சு பேசிட்டு இருக்க? இதுக்கு நான் எவ்வளவு பணம் முடக்கிருக்கேன்னு உனக்கு தெரியும்ல? இத பாரு, எவ்வளவு பணம் முடக்கிருந்தாலும் அத்தனை பணமும் உங்ககிட்ட தான்ப்பா இருக்கு. உனக்கு நஷ்டம் ஒண்ணு இல்லையே. ஆனா இந்த வீட்டை நாங்க உனக்கு வித்துட்டா அப்புறம் எங்க வாழ்க்கையே நஷ்டமா போயிடும்பா. இத பார், 11 கோடின்னு சொன்னவன் அவன் ஃப்ராடாவே இருந்துட்டு போட்டோம். ஆனா நீ தரன்னு சொன்ன 2 கோடியை விட இந்த வீட்டோட மதிப்பு அதிகம்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ சொன்னதை நம்பி உன்கிட்ட வீட்டை வித்திருந்தா
இன்னைக்கு வாடகைக்கு கூட வீடு கிடைக்காம நாங்கெல்லாம் நடுத்தருவுல நின்றுப்போம்ப்பா. இத பாரு, இவங்க தெரிஞ்சு செஞ்சாங்களோ தெரியாம செஞ்சாங்களோ, ஆனா எங்களுக்கு அது நல்லதுல தான்ப்பா முடிஞ்சிருக்கு. அப்பா ராதிகா, அப்பா பேசிக்கிட்டு இருக்கேன்ல. அதான்ப்பா கேக்குறேன். சித்தப்பா கிட்ட போய் என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தான் இவன் சித்தப்பன், எனக்கு கூட பிறந்த தம்பி. இவன் செஞ்ச எல்லா முள்ளமாரித்தனத்தையும் கூடவே இருந்து பார்த்தவன் நானு. டேய் போடா மாரிமுத்து. பாத்தியம்மா, பாத்தியா? இதுதான் உன் சித்தப்பன் பௌசி. இத பாத்துக்க, ஒரே நிமிஷத்துல அண்ணனை மாரிமுத்து ஆக்கிட்டான். இங்க பார், நீ செஞ்ச ஃப்ராட் தனத்துல வெளியே சொன்னா என்ன ஆகும் தெரியும்ல? டேய் போடா போடா. இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்தே நான் கெட்டவன் தான்டா. என்னை பத்தி இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நீ தான் நல்லது பண்ற நல்லது பண்றன்னு நாடகம் நடத்தி ஃப்ராடுத்தனம் பண்றவன்டா. இத பாரு, இந்த நிமிஷம் என்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. ஆல்ரெடி எல்லாத்தையும் நான் இறந்துட்டு தான்பா நிக்கிறேன். ஆனா நீ ஏகப்பட்டதை சேர்த்து வச்சிருக்க. ஒவ்வொரு அடியும் கவனமா எடுத்து வைக்க வேண்டியவன் நீதான்ப்பா. வேணாம், தேவையில்லாம பிரச்சனை பண்றதை விட்டுட்டு போய் பொண்டாட்டி பிள்ளைங்களோட பொழப்ப பாரு. போ. சூப்பர் மாமா, சூப்பர். இங்க பார், என் பொண்டாட்டி பிள்ளையும் கூட எப்படி பொழப்பு நடத்தணும்னு எனக்கு தெரியும். அதோட சேர்த்து உங்க எல்லாரையும் என்ன பண்றேன்னு பாரு. டேய் ஓடா. பாத்துக்கிறேன்டா. போங்க. போடா போடா. டேய் எல்லாருக்கும் இருக்குடா. இந்த வீட்டை எனக்கு எப்படி விக்காம போறீங்கன்னு பாத்துறேன்டா. மாமா, இந்த சிங்கமுத்து யாருன்னு மாமா காட்டுறேன்டா. படிக்க பாத்து போங்க. ஏய் போடா. படுபாவி வந்து நம்ம மூடியே கெடுத்துட்டானே, பைத்தியக்காரன். டேய் மாரிமுத்து. ஏய் நான். டேய் கையெடுறா, மரியாதையா கையெடுத்துரு. என்னடா கையெடுக்கிறது? எடுறா கைய. என்னப்பா வீட்டுக்குள்ள அப்படியே சென்டிமெண்டா ஓவரா புளிஞ்சு ரொம்ப நல்ல மாதிரி நடிச்ச? நடிப்பெல்லாம் இல்ல சிங்கமுத்து, அங்க பேசுனது அத்தனையும் உண்மைதான். உண்மையா? அப்படிலாம் ஒரு வார்த்தை இருக்குன்னு உனக்கு தெரியுமா? சிங்கமுத்து, இதுக்கப்புறமும் நான் தெரிஞ்சுக்காம இருந்தா அப்புறம் நான் வாழ்றதுலயே அர்த்தம் இல்லப்பா. இப்ப இதுல என்ன சொல்ல வர? திருந்திட்டியா நீயா? என்னப்பா இப்படி ஓவர் நைட்ல திருந்திருக்க? தாங்காதுப்பா, வயசாயிடுச்சு பாரு, மொத்தமா தூக்கிறோம். அந்த பார்த்திவன் பையனை காலி பண்றேன்னு ரஜினியை இன்கம் டாக்ஸ்ல மாட்டி வரேன்னு ஒன்னால நான் லட்ச லட்சமா செலவு பண்ணிருக்கேன். நீ பாட்டுக்கு திருந்திட்டேங்கிற. ஏய் இங்க பாரு, என்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? சொல்லு, பைத்தியக்கார மாதிரி இருக்கா? சொல்றோம், பைத்தியக்கார மாதிரி இருக்கா? வேணா சிங்கமுத்து, ஒழுங்கு மரியாதை கையெடுத்துரு. நீ இப்போ எதுக்கு நல்லவ மாதிரி வேஷம் போறேன்னு எனக்கு தெரியும். சரி சரி சொல்லு, எவ்வளவு வேணும்? 40 இல்ல 50? இல்ல மொத்தமா 1C 1 கோடி கொடுத்துடலாமா? கொடுக்குறேன், தூக்கி போடுறேன், கண்காணாத இடத்துக்கு போயிடு. இவங்களை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். இல்ல சிங்கமுத்து, 20 வருஷத்துக்கு முன்னால இந்த வீட்டையும் குடும்பத்தையும் விட்டுட்டு போனதுக்கே இது வரைக்கும் நான் பதில் சொல்ல முடியாம நிக்கிறேன்பா.
இன்னொரு தடவை இவங்களுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு பிளான் இருக்கு, அதான். டேய் சிங்கமுத்து, இப்ப நான் நேர்மையா வாழணும்னு நினைக்கிறேன். அது மட்டும்தான் இப்போதைக்கு என்னோட பிளான். ஐயோ அண்ணன், என்னண்ணே காமெடி பண்ணிட்டு இருக்க? நீ வில்லண்ண, அப்படி இருக்கணும். காமெடி எல்லாம் ட்ரை பண்ணாதண்ணே, உனக்கு செட்டே ஆகாது. சிங்கமுத்து, ஒரு தகப்பனா இதுவரைக்கும் நான் இவங்களுக்கு எதுவுமே செஞ்சதில்லை. அட, சரியா விவரம் கூட தெரியாத வயசுல நான் இவங்களை விட்டு பத்மா கூட ஓடி போயிட்டேன்பா. ஆனா என் மேல இவங்க ஒவ்வொருத்தரும் அப்பான்னு அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. அட, அவங்கள கூட விடுப்பா. வயசான காலத்துல நாங்க தான் உங்களை பாத்துக்கணும். நீங்க ரெஸ்ட் எடுங்க மாமா, வீட்டை நான் பாத்துக்கிறேன்னு பெரிய மாப்பிள்ள சொல்றாருப்பா. ஓ ஆமாண்ணா, அந்த விரும்பலா ரஞ்சிதம் பத்மாவுக்கு நடுவுல பிரச்சனை இருக்கு. ஆனா ரெண்டு பேருமே என்ன யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காம நிக்கிறாங்கப்பா. பத்மாவை நான் எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தினேன். அவ பெத்த பிள்ளைங்களுக்கு கூட நான் இதுவரைக்கும் எதுவுமே செய்யலப்பா. ஆனா இதுவரைக்கும் அவளும் என்ன விட்டு கொடுக்கல. ரஞ்சிதத்தை பத்தி உனக்கு சொல்லவே வேணாம். அவளை விட்டுட்டு போன எனக்காக இத்தனை வருஷமா பாத்துக்கிட்ட ரஜினி கிட்டே சண்டை போட்டா. ஐயோ, அதை விடுப்பா. இவங்க எல்லாரையும் விட ரஜினி இந்த வீட்டு மேல அவளுக்கு இருக்கிற அக்கறையில பாதியாச்சும் எனக்கு இருக்க வேணா? அண்ணே என்னண்ணே அநியாயத்துக்கு நல்லவன நினைக்கிற? ஏன்னா அவ உனக்கு செஞ்சதெல்லாம் மறந்துட்டியா? இல்ல சிங்கமுத்து, என் இடத்துல இருந்து அவ செஞ்சதை நான் மறந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ அவ வாழ்க்கைக்கே அவ போராடிக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேலேயும் அவ அதை செய்யலைன்னா தான் தப்பு. இங்க பாரு, நீ வேணா தியாகியா இருந்துட்டு போ, ஆனா என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. என்னால யாரையும் மன்னிக்கவோ இல்ல மறக்கவோ முடியாது. ஏன்னா நான் இந்த குடும்பத்துக்காக நிறைய அளந்திருக்கேன். டேய் நிறுத்துறா. இந்த குடும்பத்தை நம்ப வச்சு ஏமாத்தணும்னு நினைச்சு ஏமாந்துருக்க. இங்க பாருண்ண, வேண்டாம். சரி விடுறா சிங்கமுத்து, நானும் அதுக்கெல்லாம் துணையா இருந்திருக்கேன். அதனால என் தலையை அடகு வச்சாவது உன் பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன்ப்பா. ஓ, உன் தலைக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கா? டேய், அத பத்தியெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம். உன் பணத்தை நான் திருப்பி தந்துடுறேன், அவ்வளவுதான். இதோட இந்த பேச்சை விட்டுரு. இத பாரு, இருக்கிற மிச்ச மீதி வாழ்க்கைய ரொம்ப உத்தமனா இல்லைனாலும் அட்லீஸ்ட் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு உண்மையாவது வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். சரி, இந்த தத்துவத்தை பேசுறதுக்கோ கேட்கறதுக்கோ எனக்கு அவசியமும் இல்லை, நேரமும் இல்லை. இங்க பாரு, என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் தம்பி. நீ தெரிஞ்சுக்க வேண்டியது புரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. நீ அளவுக்கு மீறி காசு பணம் வச்சிருக்க. உனக்கு நல்ல குடும்பம் இருக்கு, சந்தோஷமா வாழ்ந்துட்டு போடா. என்ன ஏதாச்சும் பண்றேன் பழி வாங்குறேன்னு மிச்ச மீதி வாழ்க்கைய ஜெயிலுக்கு போய் தொலைச்சிடாத. என்ன நீலாம் அவ்வளவு ஒருத்தே இல்லைண்ண. நான் ஆப்பு வைப்பேண்ண, ஆனா அந்த ஆப்பு உனக்கு இல்லைண்ண. நீ பெத்து வச்சிருக்கிய மகாராணி, அதுக்கு. ஏய் சிங்கமுத்து, எல்லாத்துக்கும் காரணம் அவ தானே. முதல்ல அவளை காலி பண்ற. சிங்கமுத்து, ஏய் என்ன தாண்டி என் வீட்டுல இருக்கிற யார் மேலேயாச்சும் ஒரு துரும்பு பட்டா கூட உன்னை நான் உயிரோட விட்டு வைக்க மாட்டேன். ஞாபகத்துல வச்சுக்கோ. நான் எவ்வளையோ கட்டிக்கிட்டு ஆந்திராக்கு ஓடி போயிட்டேன்னு மட்டும்தானே என்னை பத்தி உனக்கு தெரியும். அங்க நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? உன்ன மாதிரி 1000 சிங்கத்தை, நீ சிங்கம் இல்லடா, அசிங்கம். அத்தனை சிங்கத்தையும் தலைகீழ தொங்க விட்டு தோட உரிச்சவன்டா நானு. ஜாக்கிரதையா இருந்துக்கோ. இனிமே உன் விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேணாம். சரி, நீ என்ன பண்றன்னு நானும் பாக்குறேன். டேய்,
பாக்குறதுக்கே நீ இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு புரியலையா? பட போ, இடத்த காலி பண்ணு. உசுறு மேல ஆசை இருந்தா இந்த பக்கமே வந்துடாத. போ பட. ஹலோ, சொல்லு. ஆமா, ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துடுவேன். ஆமா, நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நீ வந்துரு. ஓகே, சரி, பாய்.